ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு சமோசா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு மெஷரிங் கப்பால் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா பசைஞ்சு விட்டுருங்க. இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப லூஸ் விட்டு பிசைஞ்சிடாதீங்க, நிறைய தண்ணி சேர்த்துற வேணாம். நிறைய தண்ணி சேர்த்து லூஸாக பிசைஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு சமோசா மடிக்கிறதுக்கு வராது. அதனால் கொஞ்சம் டைட்டாகவே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு 15 நிமிஷம் போல் அப்படியே ஊற விட்டுடலாம். இதை அப்படியே வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் மேலே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுத்து ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணிடலாம். கடாயை வச்சுக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நம்ம செய்கிறது ஆனியன் சமோசா தான். அதுக்கு ஆனியன் வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருசு பெருசாகவே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஸ்டஃபிங் செஞ்சிடலாம். இப்போது காஞ்ச எண்ணெயில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிட்டு கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற பொருளெல்லாம் சேர்த்துடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்லாம் அவசியம் இல்லை, அதாவது ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 60% அளவுக்கு வெந்தால் போதும். இப்போது மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இந்த ஸ்டஃபிங் தேவையான காரம்லாம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கார மிளகாய் பொடி, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், அப்புறமா கொஞ்சம் ஜீரகப்பொடி, கடைசியாக கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா வதங்கி வரட்டும். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போட்டோங்க, அது வரைக்கும் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி சூப்பராக வதங்கி வந்துருச்சு. இதை அப்படியே வச்சுட்டு நம்ம சமோசா ரெடி பண்ணிடலாம். மாவு நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இதை குட்டி குட்டி உருண்டைகளாக நம்ம செஞ்சு சமோசா மடிச்சிட வேண்டியது தான். பாருங்கள், கொஞ்சமாக தேய்க்கிறதுக்கு உதிரி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சின்ன சின்ன உருண்டைகளை பிடிச்சி வச்சுக்கலாம். ஒரே அளவு உருண்டைகளை பிடிச்சா தான் நம்மளுக்கு சமோசா கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்துருக்க மாவுக்கு 6 உருண்டை வந்திருக்கு. இதை நம்ம இப்போ சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு ரொம்ப மெலிசாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு திரட்டி எடுத்துக்கோங்க. எல்லா உருண்டைகளையும் ஒரே அளவுக்கு நம்ம திரட்டி எடுத்துக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உதிரி மாவு சேர்த்து சேர்த்து நல்லா பெரிய அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா தேய்ச்சி விட்டாச்சு. இந்த அளவுக்கு மெலிசாக இருந்தால் போதும். இதை நம்ம அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இதே மாதிரி இருக்கிற எல்லா மாவையுமே நம்ம திரட்டி எடுத்துக்கணுங்க. இது 6வது உருண்டையை நம்ம திரட்டி எடுத்துருக்கோம். எல்லாமே ஒரே அளவில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. பாருங்கள், எல்லாத்தையுமே நம்ம நல்லா மெலிசாக திரட்டி எடுத்துருக்கோம். இப்போது இது ஒன்று ஒன்றா நம்ம தோசைக்கல்லில் போட்டு கொஞ்சமாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா ஸ்டிஃபாக இருக்கணுன்றதுக்காக நம்ம சூடு பண்ணி எடுக்கிறோம். இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா போட்டு நம்ம லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஸ்டிஃப்னஸ் வர்றதுக்காக தான் நம்ம இது போல் செய்கிறோம். மாவை திரட்டின உடனே நம்மளால் வந்து சமோசா செய்ய முடியாது. அதனால் இதை மாதிரி கொஞ்சம் சூடுபடுத்தி எடுத்துக்கலாம். ரொம்ப வேக வைக்க வேணாங்க, இந்த அளவுக்கு வெந்துட்டால் போதும். இப்போது சமோசா மடித்து அதை ஒட்டுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்து தண்ணி சேர்த்து இதை மாதிரி குழச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது நம்ம இந்த 6 ஷீட்டையுமே நல்லா ஈவனாக கட் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ணிவிட்டு சமோசா ஷீட் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஈவனாக அடுக்கி வச்சுருங்க. அடுக்கி வச்சுட்டு ஓரங்கள்லாம் இப்போ நம்ம கரெக்ட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு கத்தி வச்சுக்கிட்டு இதே மாதிரி ஓரத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த ஓரங்கள் எடுக்கிற மாவு வந்து நம்ம அடுத்தது என்ன யூஸ் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். இப்போ நல்லா கட் பண்ணியாச்சு. இதை வந்து 2ஆக போட்டுக்கலாம் நம்ம இப்போ. அதாவது இப்படி குறுக்கில் ஒரு வெட்டு போட்டு இந்த மாதிரி ஷீட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பரான ஷீட்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம சமோசா மடிச்சிட வேண்டியது தான். இப்போ ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. அதில் பாதி அளவுக்கு மேலே கொஞ்சம் பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதை மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த பேஸ்ட் இருக்கிற பக்கத்தில் 2வது மடிப்பு மடித்து ஒட்டிடுங்க. இப்போ ஒரு கோன் ஷேப்புக்கு வந்துடும். இந்த டைமில் நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்கிற ஸ்டஃபிங் எடுத்து உள்ளே வச்சு மடிச்சிடலாம். நல்லா அழுத்தி விட்டுருங்க. இப்போ இது போல் வந்ததுக்கப்புறமா இங்கே கொஞ்சம் அப்ளை பண்ணிவிடுங்க பேஸ்ட்டு. அப்ளை பண்ணிவிட்டு இப்படி மடித்து விட்டுருங்க. இந்த பக்கம் ஓப்பனில் இருக்கும், அதையும் கொஞ்சம் பேஸ்ட் வச்சு மடித்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளாக சீக்கிரமாக மடிச்சிடலாம். சூப்பரான சமோசா நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா மடித்து வச்சிட வேண்டியதுதான். இப்போ இன்னொரு தடவை பாருங்கள், பாதி பகுதிக்கு மேலே பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இங்கே ஒட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஸ்டஃபிங் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குங்க மடிக்கிறதுக்கு. நம்ம பெரிய பெரிய சப்பாத்தி மாதிரி நம்ம உருட்டி இருந்தாக்கா 2-3 மடிப்பு வரும். இது நம்ம சின்ன சைஸில் தான் நம்ம இந்த சப்பாத்தி கட்டைக்கு தகுந்த மாதிரி உருட்டுறதுனால சின்னதாக தான் கிடச்சிருக்கு. அதனால் 2 ஃபோல்டிங்லேயும் நம்ம வந்து சமோசா மடிச்சிடலாம்.
இப்போ இந்த பக்கம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஓப்பனாக இருக்கு பாருங்கள், இங்கே கொஞ்சம் பேஸ்ட் அப்ளை பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாக்கா அந்த ஸ்டஃபிங்லாம் வெளியில் வராமல் நல்லா வெந்து வந்துடும். இதே மாதிரி நம்ம போட்டிருக்கிற 12 சமோசாவும் ரெடி பண்ணிட்டோங்க. இப்போது காஞ்சிட்ருக்கிற எண்ணெயில் ஒவ்வொரு சமோசாவை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாங்க, சமோசா தீஞ்ச மாதிரி ஆகிடும். ஈவனான கலரில் வரணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் மிதமான சூட்லேயே வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், லைட்டாக கலர் மாறிட்டே வருது. சூப்பராக கிறிஸ்பியான ஒரு சமோசா ரெசிபி நம்ம ரெடி பண்ணிட்டோங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக வெந்து வந்திருக்கு. இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரி மீதி நம்ம மடித்து வச்சுருக்கிற எல்லா சமோசாவையும் பொரிச்சு எடுத்து இதோட சேர்த்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ நம்ம வந்து ஷீட் ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அப்போ ஓரத்தில் கட் பண்ணி எடுத்த மாவெல்லாம் இதை மாதிரி இருக்குது இல்லைங்களா, இதை வந்து ஒரு ஷேப் கொண்டு வந்து இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம், நல்லாவே இருக்கும். அப்படி இல்லைனா சக்கரை பாகு ரெடி பண்ணி அதில் போட்டு சாப்பிட்லாம். அதுவும் பிடிக்கலனாக்கா இது மேலே கொஞ்சம் உப்பு மிளகா பொடி தூவி கூட சாப்பிட்லாங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும். அதை வேஸ்ட் பண்ண வேணாங்க. சமோசா கூடவே இன்னொரு ஸ்நாக்ஸ் நம்ம ரெடி பண்ண மாதிரி ஆகிடுங்க. இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்க சமோசாலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பார்க்குறதுக்கே. ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் வந்திருக்குதுங்க. நீங்களும் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீட்டில் லீவில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஈவினிங்கில் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்டஃபிங் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு எது வேணாலும் சேர்த்து செஞ்சுக்கலாங்க. ரொம்பவே அருமையாக வரும். இந்த ரெசிபி கூட ஒயிட் சட்னி இல்லைனாக்கா ரெட் சட்னி, அப்படி இல்லைனாக்கா புதினா சட்னி கூட வச்சு நம்ம சாப்பிட்லாங்க. நான் இன்றைக்கி டொமேட்டோ கெச்சப் தாங்க வச்சு சர்வ் பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.